பேசிக் லெவல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் இது 3வது வீடியோ. முதல் 2 வீடியோக்களிலும் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் இருத்தல் என்பதை அடிப்படையாக கொண்டு ப்ரெசன்ட் டென்ஸிலும் பாஸ்ட் டென்ஸிலும் சென்டென்ஸ்களை ஃபார்ம் செய்தோம். அந்த வீடியோக்களின் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் இருத்தல் என்பதை அடிப்படையாக கொண்டு ஃபியூச்சர் டென்ஸில் எதிர்காலத்தில் சென்டென்ஸ்களை எப்படி ஃபார்ம் செய்யலாம் என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். வெல்கம் பேக் டு English Mode. Just look at the sentences. நான் இருப்பேன், I will be. அவன் இருப்பான், he will be. அவள் இருப்பாள், she will be. அது இருக்கும், it will be. நாங்கள் இருப்போம், we will be. அவர்கள் இருப்பார்கள், they will be. நீ இருப்பாய் அல்லது நீங்கள் இருப்பீர்கள், you will be. You will be. Let's elaborate the sentences. நான் வீட்டில் இருப்பேன், I will be at home. I will be at home. நான் நாளை வீட்டில் இருப்பேன், I will be at home tomorrow. I will be at home tomorrow. எனது அப்பாவுக்கு அடுத்த வருஷம் 60 வயது. My father will be 60 next year. My father will be 60 next year. குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். The children will be happy. The children will be happy. குமரன் அடுத்த வாரம் லண்டனில் இருப்பான். குமரன் will be in London next week. குமரன் will be in London next week. நீ களைப்பாக இருப்பாய். You will be tired. You will be tired. பூனை சுறுசுறுப்பாக இருக்கும். The cat will be active. The cat will be active. இனி எதிர்மறை வாக்கியங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ்களை பார்ப்போம். நான் இருக்க மாட்டேன், I will not be. I will not be. அவன் இருக்க மாட்டான், he will not be. He will not be. அவள் இருக்க மாட்டாள், she will not be. She will not be. அது இருக்காது, it will not be. It will not be. நாங்கள் இருக்க மாட்டோம், we will not be. We will not be. அவர்கள் இருக்க மாட்டார்கள், they will not be. They will not be. நீ இருக்க மாட்டாய் அல்லது நீங்கள் இருக்க மாட்டீர்கள், you will not be. You will not be. பரீட்சை கடினமாக இருக்காது, the exam will not be hard. The exam will not be hard. நீ நாளை வீட்டில் இருக்க மாட்டாய், you will not be at home tomorrow. You will not be at home tomorrow. அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள், they will not be there. They will not be there. அது நன்றாக இருக்காது, it will not be nice. It will not be nice. அது பிரயோசனமாக இருக்காது, it will not be useful. It will not be useful. நான் உன்னுடன் இருக்க மாட்டேன், I will not be with you. I will not be with you. அவர்கள் கவனமாக இருக்க மாட்டார்கள், they will not be careful. They will not be careful. உனக்கு அடுத்த வருஷம் 20 வயதாக இருக்காது, you will not be 20 next year. You will not be 20 next year. Interrogative sentences. வினா வாக்கியங்களை பார்ப்போம். நான் இருப்பேன், I will be. நான் இருப்பேனா, will I be. Will I be. அவன் இருப்பான், he will be. அவன் இருப்பானா, will he be. Will he be. அவள் இருப்பாள், she will be. அவள் இருப்பாளா, will she be. Will she be. அது இருக்கும், it will be. அது இருக்குமா, will it be. Will it be. நாங்கள் இருப்போம், we will be. நாங்கள் இருப்போமா, will we be. Will we be. அவர்கள் இருப்பார்கள், they will be. அவர்கள் இருப்பார்களா, will they be. Will they be. நீ இருப்பாய் அல்லது நீங்கள் இருப்பீர்கள், you will be.
நீ இருப்பாயா அல்லது நீங்கள் இருப்பீர்களா? வில் யூ பி? வில் யூ பி? நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா? வில் ஐ பி ஹாப்பி? வில் ஐ பி ஹாப்பி? நீ வீட்டில் இருப்பாயா? வில் யூ பி அட் ஹோம்? வில் யூ பி அட் ஹோம்? அது கடினமாக இருக்குமா? வில் இட் பி டிஃபிகல்ட்? வில் இட் பி டிஃபிகல்ட்? உனக்கு அடுத்த வருஷம் 30 வயதா? வில் யூ பி 30 நெக்ஸ்ட் இயர்? வில் யூ பி 30 நெக்ஸ்ட் இயர்? அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்களா? வில் தே பி ஹாப்பி? வில் தே பி ஹாப்பி? பரீட்சை இலகுவாக இருக்குமா? வில் தி எக்ஸாம் பி ஈஸி? வில் தி எக்ஸாம் பி ஈஸி? நீ அடுத்த வாரம் லண்டனில் இருப்பாயா? வில் யூ பி இன் லண்டன் நெக்ஸ்ட் வீக்? வில் யூ பி இன் லண்டன் நெக்ஸ்ட் வீக்? நீ நாளை எங்கே இருப்பாய்? வேர் வில் யூ பி டுமாரோ? வேர் வில் யூ பி டுமாரோ? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஹவு வில் தே பி? ஹவு வில் தே பி? அவன் அடுத்த வருஷம் என்னவாக இருப்பான்? வாட் வில் ஹி பி நெக்ஸ்ட் இயர்? வாட் வில் ஹி பி நெக்ஸ்ட் இயர்? நீ ஏன் அங்கே இருப்பாய்? வை வில் யூ தேர்? வை வில் யூ பி தேர்? உனக்கு அடுத்த வருஷம் எத்தனை வயதாக இருக்கும்? ஹவ் ஓல்ட் வில் யூ பி நெக்ஸ்ட் இயர்? ஹவ் ஓல்ட் வில் யூ பி நெக்ஸ்ட் இயர்? ஓகே, இத்துடன் நாங்கள் லெசன் 3ஐ முடித்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த லெசனில் உங்களை சந்திக்கின்றேன். Keep learning and practicing. Take care.